ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் 56. நீங்கள் என்ன பண்ணால் மெக்கரினை தான் விளாட போகிறோம். ஃபஸ்ட்டு மேட்ச் அப்படியே தோற்றுட்டோம். செகண்ட் மேட்ச் நெக்ஸ்ட்டு கேரக்டர் இந்த ஆரஞ்சு பேர் வேறு மறந்துடுச்சு. விளாண்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு ஆன்சரை போட்ட அப்பாடி ஓசி அவன் எடுக்கிறேன். அடி பொழக்கணும் அவங்கள. நெக்ஸ்ட்டு ஏம் இருக்குது. இங்கே ஒருத்தர் ஏம் வந்தான் அடிச்சு அவ்வளோது. ஃபஸ்ட்டு அடிச்சு புட்டான் நம்மளையே அடிச்சு போட்டு நெக்ஸ்ட்டு இந்த லான்ச்சர் ரோபோட்டு பறக்கிற ரோபோட்டு இவர் எடுத்து ஷார்ட் கன்னு 2 தான். அதில் அடிக்க தெரியாமல் அடித்து அவுட் ஆகி அசிங்கம் வருது. அந்த பறந்து போய் அடிக்கணும்னு பார்த்தா கொஞ்சோண்டு போகுது. நல்லா லெவல் ஏற்றி வச்சுருக்கேன். ஆனால் ஒன்றுக்கு பாருங்கள், நான் லூஸ் தரமாக இங்கே சுட்டுருப்பேன். கரெக்டாக சொன்னால் இங்கே வருவேன், அங்கேருந்து ஓசி எடுத்துருவோம். சரி, ஓகே. அப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட்டு ஒரு கேரக்டருக்கு, லாஸ்ட்டு 2 கேரக்டருக்கு எம்டி எடுத்துக்கலான்னு சொல்லி இவன் வேணும்னு சொல்லி ஷீல்டு கேர் எடுத்துக்கிச்சு. ஷீல்டு எடுத்துகிட்டு ஒரு ஷீல்டை போட்டுட்டோம். இவனுக்கு 2 ஆர்சிபிஸ் வேறு வாயில் நுழைய முடியுது. RPG 6 இதை வச்சுட்டு இங்கே போய் நமக்கு தெரியாமல் லாக் ஆகிற மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஷீல்டு போட்டிருந்தான். இந்த எம்டி முடிச்சுன்னு பார்த்தா எம்டி ஓடிக்கிட்டே இருக்கான். வெறியேறி போச்சு. இங்கே வந்தானா அப்படியே ஓடிட்டா பின்னாடி. ஏன்னா ரீலோட் ஆயிடுச்சு. அப்படி போனாலும் சரி அந்த வேலையாக என்னன்னு சொல்லிட்டு இங்கே வந்தான். அடிச்சிடலான்னு சொல்லி அடிக்கலான்னு போகும்போது போல அப்படியே ரிவர்ஸ் எடுத்துகிட்டு இது மாதிரி இந்த பக்கம் போய் அடிக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் போனோம். இவன் அடிக்க சொன்னால் அவன் ஒரு தோசை எடுத்துட்டான். கஷ்டப்பட்டு அடிக்கிறதுனால எடுக்கிறது அவங்களா. சரி, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்க்ரீன்ஷாட் தான் எடுப்போம். ஸ்க்ரீன்ஷாட்டு இது ஒன்றும் வேறு மொத்தம் 2 ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும். நான் ஏறிட்டு போவேன். மொத்தம் இங்கே கும்பல் அப்படி கொச எறும்பு போட்ட மட்டும் இப்படி கோதுன்னு வருவாங்க. வந்துட்டு ஒருத்தர் நான் இங்கே கொடுத்துடுவேன். அவனுக்கு அடிக்கலான்னு பார்த்தா இங்கே கொடுத்துடுவேன். அப்படி எம்டியாவது வரும். எம்டி ப்ரோ வருவாங்க எல்லாத்துக்கும் ஒரு அடி போட சொன்னால் இவனுக்கே அடி எடுத்துடும். அப்புறம் எல்லாம் லேசர் வச்சு கொளுத்திட்டாங்க. அடி அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அங்கே ஒருத்தர் மேலேதும் பறக்க பார்த்துட்டு இருந்தான். டப்பு அடிச்சுட்டு ஒரே ஒரு இது அடிக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு ஓசிக்கு ஒருத்தர் வந்துட்டான். அது ஒரு அடி டபுள் பின்னாடி இப்படி மறைஞ்சு போடுச்சு. அப்படி பார்த்தா முன்னாடி கிடக்குறான். அது என் ஃப்ரெண்ட். அது பார்த்தா என் டீம் ஆள் இங்கே ஒரு தாக்கில் அடிக்க வந்தால் இங்கே அடிச்சிட்டாங்க. அப்புறம் நாங்கள் 5க்கு 1 வந்தோம். மறுபடியும் இங்கே ஒருத்தர் வருவான். இங்கே அதுவும் ஓசி. இங்கே ஒருத்தர் வருவானா இங்கே ஷீல்டு போட வந்துப்பான். அதோட எனக்கு முடிஞ்சிடுச்சு. ஹெச்பியும் ரொம்ப கம்மியாக இருக்குது. மேலே ஏறு, அவன் அடித்தா போதும். பார்த்தீங்களா, அவன் அடிச்சிருவான். அப்போ இந்த இதில் அவன் அடிச்சிருவேன். நெக்ஸ்ட்டு பின்னாடி வந்து அடிப்பான். செவிட இவன் தான் போயிட்டான்னு சொல்லிவிட்டு இங்கே ஒருத்தர் ஸ்னைப்பர்கிட்ட டப்பு டிப்புன்னு அடிக்கிறான். நெக்ஸ்ட்டு இவன் RCB 6 RCB வருது. சரி, ஐபிஎல்லில் நீங்கள் யார் டீம்னு இது கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இங்கே ஒருத்தர் அடிக்கிறேன். பார்த்தா ரீலோடு கம்மன் இது கள்ளி மழை கொண்டு வந்துருக்கணும். அடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி கொண்டு வந்துருக்கணும். இப்படி கொண்டு வந்து இது பண்ணி விட்டாங்க. ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா அந்த ஏர் ட்ராப் தான் எடுக்கிறது. பார்த்தீங்களா, யார் ஃப்ரீ ஃபயர் விளாடுங்கன்னா இந்த வீடியோ ஃபாஸ்ட்டாக லைக் பண்ணிடுங்க. யார் பப்ஜி விளாடுவீங்களோ இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. RCB 6 இங்கே அடிக்கிறோம். சரி விடுங்க, அது கதையும். நான் 13க்கு 4 வந்துட்டு இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டோம். சரி, இந்த வீடியோ பிடிச்சிடும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸை ஷேர் பண்ணிடுங்க. நம்ம 62 வந்துட்டோம். 100 அடிக்கிறதுனா உங்களால் தான் முடியும். வீடியோ ஃபாஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மீண்டும் அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய், டேக் கேர், பாய்.